ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்படி பண்ணலாம், அதோட சில டிப்ஸ், அதுக்கப்புறமா நீங்கள் கேட்ட கொஷின்ஸையும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்புன்னு பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான். அது நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, பண்ணலன்னாலும் நைட்டே எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணிக்கணும். எச்ச சாமானோட கிச்சனில் போட்டு நம்ம போய் படுக்கக்கூடாது. ஏன்னா எச்சை தான் தொடச்சின்னு போவோன்னுவாங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலோ எவ்வளோதான் நமக்கு வருமானம் இருந்தாலும் எதுவுமே தங்காது. நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம், காசு வந்த மாதிரியே இருக்கு, ஆனால் எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேன்னுட்டு. அது அந்த மாதிரி எச்ச சாமானெல்லாம் இல்லை, சாப்பிட்ட இடத்த துடைக்காமல் இல்லாட்டி இந்த மாதிரி எச்ச சாமானை சிங்கில் போட்டு போய் படுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அந்த எச்சை அப்படியே தொடச்சின்னு போவோம். அதனால எப்போவுமே நைட் சாப்பிட்டிங்களா அந்த சாமானை கையோடு கழுவிட்டு அதுக்கப்புறமா போய் படுங்க. நைட்டே நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக காலையில் ஏஞ்சி வரும்போது அந்த க்ளீனான கிச்சன் பார்க்கும்போதே நமக்கு டே நல்லா பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த டிப்பை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட கொஷின்னு பார்த்திங்கன்னா, பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது டெய்லியுமே தலை குளிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தம் பூஜை பண்ணாலும் சரி, பண்ணலன்னாலும் நம்ம நார்மலாக பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுறோன்னா ஒன்று நம்ம நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிட்ருக்கோன்னா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் தலை குளிச்சுட்டு தான் நம்ம பூஜை ரூம்குள்ளே போகணும். அதே மாதிரி நம்ம பீரியட் ஆகிட்டு இருந்தாலும் சரி, 5th டே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூம்குள்ளே போகணும். அதுக்கப்புறமா நமக்கே தெரியும் நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறோமா என்னான்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தலை குளிச்சுட்டு தான் பூஜை ரூம்குள்ளே போகணும். இல்லாட்டி நார்மலாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம தலை குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூம்குள்ளே போய் பூஜை பண்ணலாம். நிறைய பேர் என்னால் செவ்வாய் வெள்ளி கூட குளிக்க முடியறதில்ல, நான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் தலை குளிப்பேன், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறமா தலை குளித்தா உடனே கோல்டு ஆகிடும், ஜுரம் வரும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியை தலைக்கு தொளிச்சுன்னு அதுக்கப்புறமா நம்ம போய் விளக்கேற்றிக்கலாம். இது இப்படி பண்ணலான்றது இல்லை, அப்படி பண்ண முடியலன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்றதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் நமக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையே இருக்காது. என்ன தான் நம்ம எப்படியெல்லாம் பூஜை பண்ணியிருந்தாலும் நம்ம தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக போய் பூஜை பண்ணாதான் நமக்கு அந்த பூஜை பண்ண சாட்டிஸ்ஃபையே இருக்கும். அடுத்தது விளக்கேற்றுறதை பற்றி தான் கேட்டிருக்கீங்க. நார்மலாக நம்ம பூஜை ரூமில் ஏற்றுற விளக்கே ஏற்றலாமா, இல்லாட்டி இந்த மாதிரி 5 அகல் வச்சு தான் ஏற்றணுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நார்மலாக நீங்கள் பூஜை ரூமில் என்ன விளக்கு வச்சுன்னு இருக்கீங்களோ அதுவே கூட ஏற்றிக்கலாம். ஆனால் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறதே பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்திக்காக தான் நம்ம விளக்கு ஏற்றுறோம். அப்படின்னா நீர், நிலம், ஆகாயம், அந்த மாதிரி பஞ்சபூத சக்திக்காக தான் நம்ம ஏற்றுறோம். அதுக்காக நான் 5 விளக்கு தனியாக ஏற்றுறேன். இது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் வேணும்னா இந்த 5 விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம். இல்லாட்டி நார்மலாக நீங்கள் பூஜை ரூமில் எந்த விளக்கு வச்சுருக்கீங்களோ அந்த விளக்கே கூட ஏற்றிட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அடுத்தது பூஜை ரூமில் நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுற விளக்கை டெய்லி கழுவணுமா, அதே மாதிரி திரியை டெய்லி மாற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க. விளக்கை டெய்லி கழுவ வேணாம். அது எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, டெய்லியுமே தொடச்சி விட்டோன்னா மொத்தமாக தொடச்சின்னு போவோன்ற மாதிரி பெரியவங்க ஒரு சாங்கியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் விளக்கை நம்ம டெய்லி எல்லாம் கழுவ தேவையில்லை. நார்மலாக நம்ம வியாழக்கிழமையில் வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமை பூஜை சாமானெல்லாம் கழுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வியாழக்கிழமை பூஜை சாமான் கழுவும் போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுற அகல் விளக்கை கூட நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளிக்கிழமை ஏற்றிக்கலாம். திரி பார்த்திங்கன்னா டெய்லியுமே திரி மாற்றணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியை நம்ம விளக்கு ஏற்றிட்டோன்னா அது எரிஞ்ச மாதிரி தானே, அது ஏன் மறுபடியும் ஏற்றுனா என்ன பலன் இருக்குன்றதுக்காக நான் டெய்லியுமே திரி மாற்றுவேன். இது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு ஓகே நான் அப்படி எதை ஏற்றுவேன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கூட ஏற்றிக்கலாம். இல்லாட்டி டெய்லி திரி மாற்றிட்டு ஏற்றினா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா விளக்கை கொஞ்ச நேரம் எரிய விட்டு அதுக்கப்புறமா நம்ம மலை ஏற்றிடலாமான்னு கேட்குறீங்க. இந்த விளக்கை நார்மலாக நம்ம பூஜை ரூமில் ஏற்றுற விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour விட்டு நம்ம குளிர வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏற்றிட்டோன்னா அந்த விளக்கை தானாக தான் மலை ஏறணும். ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதே நம்ம ஒரு
நம்மளோட வேண்டுதலை வந்து பலமாக வச்சு தான் நம்ம அந்த விளக்கே ஏற்றிருப்போம். அந்த விளக்கை வந்து அதுவாக அணையிறதுக்கு முன்னாடி நாமளே வந்து குளிர் வச்சுட்டா அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. அதனால நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கை மட்டும் எப்போவுமே குளிர் வைக்காதீங்க, அது தானாக எரிஞ்சு இதாகட்டும். நான் இப்படி தான் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை, ஒருத்தர் வந்து திரியோடு எரிஞ்சு போயிடும், அதனால அது நான் சரியில்லை அன்ட்டு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து குளிர வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து குளிர வைக்கிறதில்ல. நான் வந்து விளக்கு ஏற்றிட்டேன்னா 2 மணி நேரம் ஆனாலும் அது அழகாக எரிஞ்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா தானாக மலை ஏறிடும். இப்போது நெய்வேத்தியத்தை பற்றி பார்க்கலாம். டெய்லியுமே பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியம் வைக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சாமியை பட்னி போட்ட மாதிரி நெய்வேத்தியம் வைக்கலன்னா, நல்ல தூப ஆரத்தி எல்லாமே காட்டியிருப்போம். சாமிக்கு பிரசாதம் எதுவுமே வைக்கலன்னா பட்னி போட்ட மாதிரி தானே. அதனால் டெய்லியுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். டெய்லியுமே நம்மளால் பிரசாதம் செய்ய முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு பழம் வைக்கலாம். ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பண்ணுறதுனால அந்த நேரத்துக்கு எங்கே போய் எதுவுமே வாங்கின்னு வர முடியாது. அதனால் நீங்கள் முன்ன நாளே வாங்கின்னு வந்து வச்சிடலாம். ஒன்று பழம் வைக்கலாம், இல்லாட்டி கல்கண்டு. எப்போ பார்த்தாலும் பூஜை ரூமில் முக்கியமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்கண்டு தான். ஏன்னா கல்கண்டு இருந்துச்சுன்னா நம்ம நெய்வேத்தியத்துக்கு எப்போ வேணாலும் வைக்கலாம். அதனால எப்போவுமே அது என்ன 100 கிராம் 50 ரூபாய் என்னமோ அந்த மாதிரி ரேட்டில் தான் கிடைக்கும், இல்லை 10 ரூபாய் பாக்கெட்டுங்க கூட கிடைக்கிது. அதனால எப்போவுமே கல்கண்டை வீட்டில் ஸ்டாக் வைங்க. அப்போ நெய்வேத்தியத்துக்கு எதுவுமே இல்லைன்னாலும் அந்த கல்கண்டை வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா சில ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து பிரசாதமாக ஏதாவது செஞ்சு வைக்கிறதா இருந்தால் செஞ்சு வைக்கலாம். பிரசாதம்னு பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு செய்கிறதே வந்து கேசரி பாத்து, இல்லாட்டி சக்கரை பொங்கல், இல்லாட்டி அவுல் பாயாசம், சேமியா பாயாசம் இந்த மாதிரி செய்வோம். இது வந்து நம்ம அக்கேஷ்னலாக செஞ்சுப்போம். ஆனால் டெய்லி வைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பாதாம், முந்திரி இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறமா பழம் வைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலை, சக்கரை வைக்கலாம். இல்லாட்டி அவுல், வெல்லம், ஏலக்காய் தட்டி போட்டு வைக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பால் ஊற்றி வைக்கலாம். அதுக்கப்புறமா கல்கண்டு வைக்கலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய், இந்த மாதிரி ஒன்று சாமிக்கு வந்து எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம வைக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா ஒரு கட்டி வெல்லம் வச்சிங்கன்னா கூட சாமி திருப்தியே ஏற்றுப்பாங்க. ஆனால் டெய்லியுமே சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்காமல் பூஜை பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு, நான் சொன்னதில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சாலும் போதும். நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணணும். இன்னொரு முக்கியமான டிப்புன்னு பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு நைட்டி போட்டுன்னு மட்டும் சாமி கும்பிடாதீங்க. நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டுக்கிட்டேயே கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நைட்டி போட்டுன்னு வந்தே பூஜை பண்ணிவிட்டு போவாங்க. நைட்டின்றது வந்து நான் எல்லோரும் சொல்கிறது தான், நைட்டின்றதை நைட்டில் தான் போடணும். இது வந்து ஆம்பளைங்க சொன்னாங்கன்னா அப்போ நமக்கு கோவம் வரும். ஆனால் நாமளே பார்த்துக்கும் போது இன்னுமே அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸே வராது. அந்த நைட்டி போட்டுன்னு நம்ம பூஜை பண்ணும்போது எந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸே நமக்கே ஃபீல் ஆகாது. அதனால் ஒன்று சுடிதார் போட்டுன்னு பூஜை பண்ணுங்கள், இல்லாட்டி புடவை முடிஞ்சால் புடவை கட்டி பூஜை பண்ணுங்கள். தயவு செஞ்சு நைட்டியை மட்டும் போட்டுன்னு பூஜை பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இப்போது பிரம்ம முகூர்த்தம் பூஜைன்னு பார்த்தா 5 நாள் பண்ணுவாங்க சில பேர், இல்லாட்டி 9 நாள், இல்லாட்டி 21 நாள், 48 நாள் அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்க. இப்போ 5 நாள் 9 நாள்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே 21 நாள்னா நம்ம நடுவில் ஏதாவது பீரியட்ஸ் ஆகிட்டோன்னா அந்த நாள் வந்து நம்ம மறுபடியும் அந்த 5 நாள் ஆன பிறகு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இல்லை. இப்போது நீங்கள் 10 நாள் பூஜை பண்ணியிருக்கீங்க, பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த 5 நாள் ஆன பிறகு 11 நாள் நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் பூஜை பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா சரி நான் பூஜை பண்ணலான்னா என்ன, நான் வீட்டில் இருக்கிறவங்கள பூஜை பண்ண வைக்கிறேன்றீங்க. அது இப்போ நாம் ஒரு வேண்டுதல் வச்சு பூஜை பண்ணின்னு இருப்போம். நம்மளை மாதிரியே அவங்களும் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மள மாதிரி பண்ணுவாங்களான்றது தெரியாது இல்லையா. நாம் பண்ணாதான் அந்த திருப்தியே கிடைக்கும். அதனால் எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு 10 நாள் பூஜை பண்ணியிருக்கோம், இன்னும் 5 நாள் தள்ளி போனால் பரவாயில்ல. 5 நாள் ஆன பிறகு மறுபடியும் நீங்கள் 11 நாளாக எண்ணின்னு அப்படியே நீங்கள் பூஜையை கண்டினியூ பண்ணிக்கலாம். பிரம்ம முகூர்த்த பூஜையை எந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான நாள் இருக்குதா, இல்லாட்டி ஏதாவது முகூர்த்த நாள் பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. பிரம்ம முகூர்த்தம் பூஜைக்கு பார்த்திங்கன்னா நாளே கிடையாது. அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, திங்கக்கிழமையாக இருந்தாலும் சரி, இல்லை சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
இன்னொன்று, இந்த பூஜையை வந்து எல்லாருமே பண்ண முடியாது. அது கடவுள் அருள் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் இந்த வாரம் பண்ணலான்னு நினச்சிருப்போம், கண்டிப்பாக அது தள்ளினே தான் போகும். நீங்கள் பலமாக மனசில் இல்லை நம்ம ஏற்றணும்னு நினச்சி நீங்கள் பலமாக வேண்டிக்கினா மட்டும்தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்ண முடியும். அதனால நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு நாளோ இது எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணும்னாலும் சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்ட டவுட்டில் இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ பற்றி தான். டெய்லியுமே பூ மாற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாங்க, டெய்லியுமே பூ மாற்றணும். உங்கள்கிட்ட பூ இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி மாற்றி வைக்கலாம். இல்லாட்டி நேற்று பூவை எடுத்துகிட்டு அப்படியே கூட நம்ம விளக்கேற்றலாம். ஆனால் காஞ்சி போன பூவோ இல்லை வாடி போன பூ அந்த மாதிரி எல்லாமே சாமி ரூமில் விட்டுட்டு நம்ம பூஜை பண்ணக்கூடாது. ஏன்னா வாடின பூக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற சக்தி வந்து ஜாஸ்தி. அதனால் எப்போவுமே பூ வாடிட்டு இருந்தாலோ இல்லாட்டி காஞ்ச பூ ஏதாவது பூஜை ரூமில் இருந்தாலோ அதை எடுத்துகிட்டு பூவே இல்லைன்னோட நம்ம அப்படியே கூட ஏற்றலாம். ஆனால் அந்த மாதிரி பூ வச்சுட்டு நம்ம விளக்கேற்றக்கூடாது. சாமிக்கு பூ போடுறது வந்து டெய்லியுமே மாற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாங்க, பூவை வந்து டெய்லி மாற்றணும். ஒரு வேளை பூ இல்லைன்னா பூவே வைக்காமல் கூட நம்ம விளக்கேற்றலாம். ஆனால் வாடின பூவோ இல்லை காஞ்சி போன பூவோ இருந்தாலோ அதோடு நம்ம விளக்கேற்றக்கூடாது. ஏன்னா பழைய பூக்கு எப்போவுமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற சக்தி வந்து அதிகம். அதனால எப்போவுமே அந்த மாதிரி பழைய பூவை வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றாதீங்க. சாம்பிராணி ஏற்றுறதும் அவ்வளோதான். டெய்லியுமே சாம்பிராணி ஏற்றினா நல்லது. ஆனால் இல்லைங்க, டெய்லி என்னால் ஏற்ற முடியாது, எனக்கு அந்த புகை ஆகிறது இல்லைன்னா அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றிக்கலாம். நான் இன்றைக்கி திருஷ்டிக்காக ஒரு சின்ன டிப்பு தான் ஃபாலோ பண்ணுறேன். நார்மலாக பெருசு நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி வருது இல்லையா, அதுதான் எடுத்துன்னு இருக்கேன். அதோட ஒரு பிரியாணி இலை, நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிரியாணி இலை அதோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுட்டு இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றிட்டு அந்த எரியறதுலையே வெள்ளைக்கடுகை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அந்த வெள்ளைக்கடுகை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற கந்திஷ்டி எல்லாமே வந்து அந்த வெள்ளைக்கடுகு போட்ட உடனே பார்த்திங்கன்னா அப்படியே பட்டுன்னு எல்லாமே உடஞ்ச மாதிரி சவுண்டு வரும். அது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கந்திஷ்டி இருந்தாலும் அந்த வெள்ளைக்கடுகு இப்படி போட்டோன்னா அந்த திருஷ்டி எல்லாமே வந்து நீங்கிடும். அதனால நான் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றுறதை வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். இந்த சாம்பிராணியை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த சாம்பிராணியை காமிச்சின்னு வந்தோன்னா வீட்டில் எந்த ஒரு கந்திஷ்டியோ இருக்காது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு கூட இந்த மாதிரி வெள்ளைக்கடுகு போட்டு நம்ம சாம்பிராணி ஏற்றினோன்னா வீட்டுக்கு எந்த ஒரு கந்திஷ்டி இருந்தாலும் நீங்கிடும். நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிட்டேன். இப்போ மார்கழி மாதம்ன்றதுனால வீட்டில் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கோயில் கிளம்பிட்டோம். காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம கோயில் சுற்றின்னு வர்றது அவ்வளோ நல்லது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மௌரிஷா தான் பூஜை பண்ணின்னு இருக்கா. நாம் எந்த அளவுக்கு சாமி கும்பிட்றோமோ அதே இதோட பசங்களுக்குமே சின்னதாக சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் அந்த பூஜை என்ன, நம்மளோட கல்ச்சர் என்ன, நம்மளோட பழக்கம் என்ன, நம்ம எப்படி பூஜை பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணுவோன்ற ஐடியாவும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கும் பூஜை பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் எப்போவுமே நாம் எப்படி வந்து பூஜையை ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி பசங்களுக்கு கூட அப்பப்போ சொல்லி கொடுங்க. சாமிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேற்று வச்சுருந்த பூ எல்லாமே எடுத்துட்டு அந்த இடம் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டா அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு இப்போ வந்து விளக்கேற்றுறதுக்காக விளக்கு தான் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கா. அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிக்கிறா. சாமிக்கு விளக்கேற்றும் போதும் சரி எப்போவுமே திரி மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. பசங்க இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நாம் என்னதான் பூஜை பண்ணி அதை நின்று பார்த்தாலும் இந்த மாதிரி பசங்க பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அடிக்கடி பசங்க கையாலையும் இந்த மாதிரி பூஜை பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது. மௌரிஷா கற்பூர தீவார்த்தனை எல்லாமே காட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா நானுமே சாமி கற்பூர தீவார்த்தனை காட்டிட்டு கோயிலில் 5 வாட்டி சுற்றின்னு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் வந்து இப்போது மார்கழி மாதம் எங்களோட ரொட்டீன் வந்து போயின்னு இருக்குது.